நம்முடைய ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு துணையாக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன் இன்று உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோமேயானால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர் தோன்றி நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல தகப்பன் தான் நாம் இன்று ஆராதிக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் இருக்கிறதுனால அவருடைய பாதப்படிகளை பார்த்து நாம் நடந்து போவோமேயானால் போய் சேர வேண்டிய கானானை போய் சேரலாம். ஆனால் இன்று ஜனங்கள் இச்சைகளுக்குள் ஆடி விழுந்து மாயான உலகத்தையே பார்த்து கொண்டு நடக்கிறதுனால பாதைகள் மாறி எங்கெங்கோ பாவ வழிகளுக்குள் விழுந்து கிடக்கிறார்கள். இதனால் பல தீங்குகளை உண்டு பண்ணுகிறார்கள். குடும்பத்தில் பல தீங்குகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது. சத்துருவானவன் குடும்பத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கு ஒரு பிரசன்னம் இல்லை, அங்கு ஒரு அபிஷேகம் இல்லை, அங்கு ஒரு தேவனுடைய ஆளுகை அந்த குடும்பங்களில் இல்லாததினால குடும்பங்கள் சின்ன பின்னமாய் சிதறி கொண்டு போய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் தீங்கு நாட்களில் நான் உன்னை விடுவிப்பேன். நீ இப்பொழுது இருக்கக்கூடிய காலமோ தீங்கின் காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை நான் விடுவிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.